ஐஸ்வர்யங்கள். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எபிரேயர் 11வது அதிகாரம் 26வது வசனம். இது மோசே விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்ட மிக பெரிய வெளிப்படுத்தலாகும். விசுவாசத்தினாலே மோசே எகிப்தில் இருந்த பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று மிக பெரிய ஐஸ்வர்யங்கள் என்று எண்ணினான். அச்சமயத்தில் எகிப்திய பேரரசுதான் உலகிலேயே மிக பெரிய வல்லரசாக திகழ்ந்தது. ஏறக்குறைய உலகில் எல்லா பகுதிகளிலும் இருந்து பொக்கிசங்கள் எகிப்தில் வந்து குவிந்தன. வேறு வார்த்தைகளில் கூறின், அக்காலத்து அரண்மனைகளில் எல்லாம் எகிப்திய அரண்மனையே மிக அதிகமான பொக்கிசங்களை உடையதாய் இருந்தது. அவ்வெல்லா பொக்கிசங்களையும் வேண்டாம் என்று புறக்கணித்து தள்ளி நிந்தைகளை சந்தோஷமாக தெரிந்து கொள்ளுதல் என்பது கற்பனை செய்து பார்க்கவும் முடியாத ஒரு காரியமாயிருந்தது. இக்கிருபையின் காலத்திலும் கூட சில பரிசுத்தவான்கள் தங்கள் நற்பெயரை கெடுக்கக்கூடிய விதத்தில் உண்டாகும் நிந்தைகளை சந்திக்கும் போது மிக அதிகமாய் அதைரியப்பட்டு விடுகின்றனர். சிலர் தங்கள் ஊழியத்தையும் ஆவிக்குரிய ஜீவியத்தையும் கூட விட்டு விடுகின்றனர். ஆனால் இங்கேயோ வேதாகமத்தை உடையவனாய் இருக்கும் சிலாக்கியத்தை பெற்றிராத ஒரு மனிதனை தன்னுடைய காலத்திலோ அல்லது அதற்கு முந்தின கால சரித்திரத்திலோ உலக பொக்கிசங்களை புறக்கணித்து தள்ளிவிட்டு நிந்தைகளை அரவணைத்தலை தெரிந்து கொண்ட ஒருவரையும் குறித்து கேள்விப்பட்டிராத ஒரு தேவ மனிதனை நாம் காண்கிறோம். அவனுடைய விசுவாசமே அவனை அவ்வாறு நிந்தைகளை அதிக பாக்கியம் என்று ஐஸ்வர்யங்கள் என்று என்ன செய்தது? நிந்தையை பெரிய ஐஸ்வர்யங்களாக தங்களால் எடுத்துக்கொள்ள முடிகிறது என்று எத்தனை பரிசுத்தவான்கள் மோசையோடு கூட சேர்ந்து சாட்சி சொல்லக்கூடும்? உலக மக்கள் நிந்தைகளை வெறுக்கையில் விசுவாசத்தின் ஐஸ்வர்யங்களை உடையவர்கள் அவைகளை மெய்யான பொக்கிசங்களாக எடுத்துக் கொள்ளுகின்றனர். அவன் இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்தான். கிறிஸ்துவின் நிமித்தம் பகைக்கப்பட்டு நிந்திக்கப்படும் போது விசுவாசம் உள்ள ஜனங்கள் பரலோகத்தில் தங்கள் பலன் மிகுதியாயிருப்பதைக் கண்டு சந்தோஷப்பட்டு கலிகூறுவார்கள். லூக்கா 6வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள். மத்தேயு 5வது அதிகாரம் 11, 12வது வசனங்கள். Greater riches. Esteeming the reproach of Christ greater riches than the treasures in Egypt, for he had respect unto the recompense of the reward. Hebrews chapter 11 verse 26. This is a very great revelation that Moses received by faith. By faith, Moses counted the reproach of Christ as greater riches than the treasures in Egypt. At that time, the Egyptian empire was the greatest empire in the world. From almost all over the world, treasures flowed into Egypt. In other words, the palace of Egypt had the greatest riches of that time. To reject all those riches and joyfully choose reproaches is something unimaginable. Even in the grace period, when some saints face reproaches that spoil their name or fame, they get thoroughly discouraged and some even give up their ministry and their spiritual life. But here is a man of God who did not have the privilege of possessing the Bible and who had not seen in his time or heard from past history of anyone choosing to embrace reproaches, rejecting the riches of the world. It was faith that enabled Moses to do it. How many saints can testify along with Moses that they are able to take reproach as great riches? While the people of the world hate reproaches, those who have the riches of faith take them to be true treasures. He had respect unto the recompense of the reward. When hated and reproached for the sake of Christ, people with faith rejoice and leap for joy, for they see that their reward is great in heaven. Luke chapter 6 verses 22 and 23 and Matthew chapter 5 verses 11 and 12.
உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உபாகமம் 28வது அதிகாரம் 7வது வசனம். The Lord shall cause thine enemies that rise up against thee to be smitten before thy face. They shall come out against thee one way and flee before thee 7 ways. Deuteronomy chapter 28 verse 7.